ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் கவின். இந்தியாவோட T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க கைஸ். இன்னொரு ஹார்ட் பிரேக்கில் நிலைய நீங்கள் தயாரா? அந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு. சஞ்சு சாம்சனு, சிவம் டூபே அப்படின்னு சொல்லிட்டு சில ஆறுதலான பிளேயர்ஸ் இருந்தாலும் வழக்கம் போல ஹார்ட் பிரேக்கும் இந்த ஸ்குவாட்ல நிறைஞ்சு இருக்கு. ஓவராலா பார்த்தா பவுலிங்ல ஜோக் ஆயிட்டு போக போகுதுன்னு தெளிவா தெரிஞ்சிருச்சு கைஸ். என்னடா ஸ்குவாட் இது அப்படின்னு சொல்லிட்டு பல ஃபேன்ஸ் திட்டிக்கிட்டு இருக்காங்க. சோ இந்த ஸ்குவாட் எப்படி இருக்கு அதை பத்தின மீம் ரிவ்யூ இன்னைக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுவாங்க கைஸ். இதாண்ட உலகத்துல சிறந்த டைமான கவின் மீம்ஸ் டைம். வீடியோக்குள்ள போயிருவோம். ஓகே, ஸ்குவாட் அனாலிசிஸ் ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் பேட்டர் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மா, அவர் தான் கேப்டனு. ஓகே, ரோஹித் சர்மா ஃபேன்ஸ் ஹாப்பி என்னாச்சு. அப்புறம் விராட் கோலி ஃபேன்ஸும் ஹாப்பி என்னாச்சு. நாளைக்கு முன்னாடி தான் திட்டிட்டு இருந்தாரு. கமெண்டேட்டரா வாய வச்சு சும்மா இருக்கடா, பாக்ஸ்ல உட்காந்து பேசுறதுக்கு எல்லாம் இனிக்கும், வந்து ஆடிப்பாரு தெரியும் உனக்கு அப்படின்ட்டு நல்லா ஸ்லெட்ஜ் பண்ணி விட்டாரு. அதுக்கப்புறம் யாரும் வாயவே திறக்கல. அப்புறம் ஜெய்ஸ்வால வந்து வச்சிருக்காங்க. ஓகே, ஒரே ஒரு நல்ல விஷயம், ஸ்கை இருப்பாருன்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா வேர்ல்டு கப்ல ஆடினாரு பாருங்க ஒரு இன்னிங்ஸ், ஆஸ்திரேலியா கூட. அந்த மாதிரிலாம் ஆடி விட்டா முடிஞ்சு போச்சு. பேட்டிங் ஓரளவுக்கு ஓகே தான். பவுலிங்க்கு வருவோம். ஸ்பின்னர்ஸ் குல்தீப் யாதவ், சஹால் எடுத்திருக்காங்க காய்ஸ். சஹால ஒரு வழியா கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க காய்ஸ். பல வருஷமா அவர் வந்து வேர்ல்டு கப்பே விளையாடாம இருந்தாரு. கடைசியா அவர் காட்டுல மழை வந்துருச்சு. இந்த பிளேஸை நீங்க யூஸ் பண்ணி ஆகணும் சஹால், நீங்க யாருன்னு ப்ரூவ் பண்ணுங்க. ஃபேன் சப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கு. ஹர்ஷ்தீப் சிங் எங்க இங்க வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாகாயிட்டாங்க. அடுத்தது சிராஜ் உள்ள இருக்காரு. என்னடா இது, ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ்ல இவங்க பார்த்து எடுக்கவே இல்லை போல, இன்டர்நேஷனல் பர்ஃபார்மன்ஸ் வச்சு எடுத்திருக்காங்களாட்டு இருக்கு. அப்புறம் எதுக்குடா ஐபிஎல் பர்ஃபார்மன்ஸ் கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் திட்டிட்டு இருக்காங்க. பும்ரா இருப்பாரு, பும்ரா இருந்தே ஆகணும். இந்த பவுலிங்ல ஒரே ஆறுதலான விஷயம் ஜஸ்பிரீத் பும்ரா தான் கைஸ். இந்த பவுலிங்க பார்த்தா கண்டிப்பா மேட்சுக்கு மேட்ச் 250 அடிப்பாங்களாட்டு இருக்கு. பும்ராவும் சஹாலும் தான் காப்பாத்தணும். ஆல்ரவுண்டர்ஸ்ல ஹர்திக் பாண்டியா அவர் தான் வைஸ் கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அவர் தான் கேப்டன் மாதிரி சொல்லிருந்தாங்க. இப்ப என்ன வைஸ் கேப்டன் ஆக்கிட்டாங்க. டிஃபரண்ட் பதான மாதிரி சில எக்ஸ்பர்ட்ஸ் ஹர்திக் பாண்டியா இருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணி விட்டாங்க. அதெல்லாம் ஒண்ணும் நடக்கல. டூபே வந்துட்டாரு கைஸ். எப்படியோ சிஎஸ்கேல இருந்ததுக்கு டூபேக்கு ஒரு நல்ல நேரம். அவரு ஸ்குவாட்ல வந்துட்டாரு. இனி ஆறுச்சாமியோட அதிரடி ஆரம்பம். அப்புறம் ஜட்டு எப்பவுமே இருக்கிறது தான், ஃபீல்டிங்காகவே எடுத்துக்குவாங்க. அடுத்தது அக்சர் பட்டேல் டிசிக்கு நல்லா விளையாடிட்டு இருக்காரு கைஸ். இன்டர்நேஷனல்லயும் நல்லா தான் விளையாடினாரு. ஓகே, ஆல்ரவுண்டர் பாண்டியாவை தவிர மத்த எல்லாரும் ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியா ஹேட்டர் சொல்றாங்க. கீப்பர்ல பாத்தீங்கன்னா பண்ட், சஞ்சு சாம்சன் எடுத்தோன்னு தான், சேட்டாவை எடுத்தோன்னு எல்லாம் ஹாப்பி என்னாச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. பண்ட்டும் பல வருஷம் கழிச்சு ரிட்டர்ன் வராரு. பிளேயிங் லெவன்ல யாருக்கு ஸ்டார்டிங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? பண்ட்டுக்கு தான். ஆனா சஞ்சு சாம்சன் தான் டிசர்விங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்த ரிசர்வ்ஸ்ல பாத்தீங்கன்னா கில் இருக்காரு. ஓகே, கில்ல இதுலயாச்சும் எடுத்துக்கிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. ரிங்கு சிங் ரிசர்வ்ஸ்ல போயிட்டாரு கைஸ். ரிங்கு சிங்க வந்து ஏதோ ஒரு பினிஷரா எடுத்திருக்கலாம், ஏன் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிங்கு ஃபேன்ஸ் சோகமா இருக்காங்க. கலீல் அகமது உள்ள வந்துட்டாரு. என்னையாது, நட்ராஜன் வருவாரு, சந்தீப் சர்மா வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. கடைசியா கலீல் அகமது உள்ள வந்திருக்காரு. இன்னொரு சர்ப்ரைஸான செலக்ஷன் பாத்தீங்கல்ல. அடுத்தது ஆவேஸ் கான் பிளேயிங் லெவன்ல இருப்பாருன்னு பார்த்தா ரிசர்வ்ஸ்ல இருக்காரு. பேட்டிங்ல வச்சேன்னு நினைச்சியா தாஸ், பவுலிங்ல வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுலிங்ல காமெடி பண்ணி விட்டுருச்சு செலக்ஷன். இது எங்க போய் முடியுமோ தெரியல. இதுதான் கைஸ் இந்தியன் ஸ்குவாடு. ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இல்ல வழக்கம் போல சோக்கு தானா? உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இப்ப மீம் ரிவ்யூக்குள்ள போயிருவோம். டிகே இல்ல, ருத்து இல்ல, ரிங்கு இல்ல, நட்டு இல்ல, கேஎல் இல்ல. வேணும்னா பப்ஜி மாதிரி ஒரு 100 பேத்த கூட்டு போய் இறங்கலேன்னு இறக்கி விடுவோமா? ஆமா, எப்பவுமே கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் இருக்கும். 15 பேத்தை தான் எடுக்க முடியுங்கிறனால பல பேர் மிஸ் ஆகி தான் தீருவாங்க. அது மூளைக்கு தெரியுது, ஆனா மனசு ஏத்துக்க மாட்டேங்குது கைஸ். ஸ்குவாடு, ஃபேன்ஸ், பவுலர்ஸ் டெத் பவுலிங் நினைச்சாதான் பயமா இருக்கு. இனி மேட்சுக்கு மேட்ச் 200 ரன் கன்ஃபார்ம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா இது வரைக்கும் எடுத்த ஸ்குவாட்லயே இது கொஞ்சம் நல்ல ஸ்குவாடா தான் இருக்கு. இந்தியன் ஸ்குவாடு. என்ன தளபதி ருத்து எங்கடா? அதானே எப்ப பார்த்தாலும் ரோஹித் சர்மா, கோலிக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க. ருத்துக்குலாம் கொடுத்தா என்ன குறைஞ்சிருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆல்டர்னேட் 11 மிஸ் ஆனதெல்லாம் யாருன்னு வச்சு ஒரு 11 போட்டிருக்காங்க. அபிஷேக், கில்லு, கேஎல், திலக், சசாங்க், ரிங்கு, ருணால், சக்கரவர்த்தி, பிஸ்னாயி, சந்தீப், நட்ராஜன் போடு. இதாண்ட பேலன்ஸ்டு சைடா தெரியுது. எனக்கு தெரிஞ்சு இந்த 11 ஒரிஜினல் பிளேயிங் 11 தோக்கடிச்சிரு மாட்டு இருக்கு. அந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த மாதிரி ஒரு ஸ்குவாடு இருந்ததும் இல்ல, இனி இருக்க போறதும் இல்ல. இந்தியன் ஸ்குவாடு மெய் எனக்கு வருத்தம்ப்பா, எனக்கு ரொம்ப வருத்தம். கேஎல் ராகுல் இல்லாதது. கேஎல் ராகுல் தூக்குனீங்க, அத மாதிரி சீனியர் பிளேயரை தூக்கணும்னா விராட் கோலி, ரோஹித் சர்மாவையும் தான் தூக்கணும். அவங்களையும் தூக்கல பாத்தீங்களா? ஃபேன் சப்போர்ட் இருந்தா போதும், உடனே டீம்ல வச்சுக்கிறாங்க. எப்ப இந்த ரோஹித் சர்மாவும் கோலியும் ஒன்னா ஆடாம பிரிச்சு விடுறாங்களோ அப்பதான்டா இந்தியா ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. ஹர்திக், ரோஹித் ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஓவர் நான் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட கட்டிட்டு ஹர்திக் பாண்டியா ஓடி வந்து போடுவாரு. எத்தனை பேர் வச்சு பொழக்க போறாங்களோ தெரியல. 2014 ரோஹித் ரஹானே டிராப் பண்ணாங்க. 16 ரோஹித் தவானு, தோத்ததுக்கு தவானை டிராப் பண்ணாங்க. 21 கோலியை தூக்கி விட்டாங்க. அப்புறம் கோலி ராகுல் டிராப்டு. இப்ப ரோஹித், ஜெய்ஸ்வால், ரோஹிட்டோட லாஸ்ட் சான்ஸ் அப்படிங்கிறாங்க. இப்படிதாண்டா வருஷம் சொல்றீங்க. ஆனா அவர் எல்லா வேர்ல்டு கப்பும் விளையாடிக்கிட்டு தான் இருக்காரு. கப்பு மட்டும் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. அவன் வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்க கூடாது, அதானடா, அது ஏதா அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு பழி வாங்கிடுவாங்களோ. ரோஹித் சர்மா அப்படிலாம் பண்ண மாட்டார், நல்ல மனசுக்காரரு. T20 உலக கோப்பைக்கான இந்திய அணியில் இடம் பெற்றார் சஞ்சு சாம்சன். நீதி, நேர்மை, நியாயம் ஜெயிச்சிருச்சுரா அப்படின்னு சொல்லிட்டு சஞ்சு ஃபேன்ஸ், சேட்டா ஃபேன்ஸ் ஹாப்பி. சேட்டா தான் T20 வேர்ல்டு
வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வாங்கி தரணும் போல. எத்தோ ஒரு சுச்சுவேஷன். ஜட்டு நீங்க அடிக்கிறது, ஹர்திக் ஏன் நீங்க அடிக்கிறது? ஆமா, அதிரடியான பினிஷர் இல்லாத மாதிரி தெரியுது. ஹர்திக் பாண்டியாவை நம்பி உள்ள போறாங்க. பாண்டியா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஃபன் பண்ண மாதிரி ஃபன் பண்ணி விடாம இருந்தா சரி. ஃபார் மணி ஃபார் கண்ட்ரி, காசு காட்டுறதுல கண்ட்ரிக்குன்னு வந்தா செஞ்சுரி அடிப்பான்டா என் தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கை ஃபேன்ஸ் ஸ்கை 50 ஓவர் மேட்ச் மாதிரி காமெடி பண்ணி விட்டுறாதீங்க. T20ல உங்க உண்மையான ஃபார்ம் கொண்டு வாங்க. சஹாலும் இருக்காரு, சாம்சனும் இருக்காரு. இதை விட வேற என்னடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் இதை எடுத்தது தான் கைஸ் ஒர்த்தான செலக்ஷன். இதனால இந்தியாக்குள்ள ஒரு டாக்கு, ஃபேன்ஸுக்கு ஒரு பூஸ்ட். டெத் ஓவர் சினாரியோ, ஜட்டு நஜ்ஜிங்க ஃபுல் டாஸ் டு மிட் விக்கெட் ஃபார் சிங்கிள். பாண்டியா திஸ் டைமிங் பேக் லென்த் பால் டு லாங் அண்ட் ஃபார் சிங்கிள். 2 பேரும் கட்டையை போட்டு ஆட போறாங்க அப்படிங்கிறாங்க. இங்க போய் முடியுமோ? வேர்ல்டு கப் செலக்ட் ஆனா போதுமா உடனே அவுட் ஆயிருவியா அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கப்ல செலக்ட் பண்ண யாரும் இன்னைக்கு பர்ஃபார்மே பண்ணல. மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்ல உங்களை ஸ்குவாட்ல எடுக்கல. KL ராகுல் இன்னைக்கு ஒரு பிடிக்கலான்னு பார்த்தாரு, ஆனா 28 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. கில்லு அஹர்ட் ஆஃப், கைக்வாடு பிசிசிஐ விளாண்டுருச்சுரா. இதை மனசுல வச்சுக்கிட்டு கைக்வாடு இந்த டைம் CSK கப் வாங்கி தந்துருவாராமா. அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னு பாப்போம். GT ஃபூல்ஸ் கேப்டன் கேன்னு போட்டாங்க. GT கேப்டன் பார்த்தா நியூசிலாந்து கேப்டன் மாத்தி விட்டானுங்க. எல்லாம் சில காலம் தான். எத்தனை பேர் மிஸ் ஆயிருக்காங்க பாருங்களேன். வேர்ல்டு கப் தோத்தா போதும் இந்த டெம்ப்ளேட் கொண்டு வந்துருவாங்க. நம்ம எங்க தோத்தோம்னு தெரியுமான்ட்டு. கப் எடுத்து வைக்க சொல்லுங்க ராஜேந்திரன். பவுலிங்க பாத்தீல என்ன வெறித்தனமான பவுலிங்னு காமெடி பண்றாங்க. ஹர்ஷதீப் சிராஜ் நம்பி உள்ள போறாங்களே, என்ன ஆகுமோ தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இன் 17 லாங் இயர்ஸ் இந்தியன் அனௌன்ஸ்ட் ஸ்குவாட் வித் நாட் ஈவன் சிங்கிள் தமிழ் பிளேயர் இந்த ஸ்குவாட். ஸ்ட்ரீக் broken. தமிழ் பிளேயர் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. நட்ராஜன் இருந்திருக்கலாம், இப்படி பண்ணிட்டாங்களே. டூபே சொன்னாரு ஆப்கானிஸ்தான் சீரீஸ்லயே பாத்தீங்கன்னா பேட் பண்ணே பவுலிங்கும் போடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸ்பிரஸ் யுவர் செல்ஃப்னு ரோஹித் சர்மா சொல்லியிருக்காரு. அதுதான் எனக்கு மோட்டிவேஷனா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்பயே தெரிஞ்சிருக்கு சிவம் டூவை எடுக்க போறாங்கன்ட்டு. அதே மாதிரி எடுத்துட்டாங்க. தேஷ்பாண்டே ரங்க வாத்தியர் பிராவோ. ஆமா, பல பேர் தேஷ்பாண்டேவே இருந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு CSK ஃபேன்ஸ் இந்த மாதிரி ஒரு ஸ்குவாட் எடுத்ததுக்கு தேஷ்பாண்டேவே எடுத்துக்கலாம். சஹால் ஸ்டேட்டஸ் போட்டிருக்காரு பாருங்க போன வருஷம். சூரியன் மறைஞ்சதுல இருந்து சூரியன் உதிக்குன்ட்டு. அதே மாதிரி உதிச்சிருச்சுடா. ரிமெம்பர் தோஸ் ஆர்டிகல்ஸ் விச் said BCCI is looking to drop Kohli and looking for combination of aggressive number 3 bat. அக்ரெஷன் வேணும்னு கேட்டியாமே, நானே அக்ரெஷன் பிளேயர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரெஷனை இறக்கிட்டாரு. வேர்ல்டு கப்ல இறக்குங்க கோலி. Wait is over. Finally got the most deserving opportunity for huge stage T20 World Cup. சஞ்சு சாம்சன் truly has earned the spot. Best of luck. BCCI பண்ண ஒரே நல்ல விஷயம் சஞ்சு சாம்சனை பேட்டிங்ல எடுத்தது தான். அந்த வகையில பாராட்டணும். என்னடா ஏதோ T20 மேட்ச் ஸ்குவாட்னு சொல்றாங்க, அதுல பத்திரனா நேமே காணோம். எது பத்திரனாவா? விட்டா டேரல் மிச்சல்லாம் எங்க காணோம்னு கேப்பீங்க போலியே. இது இன்டர்நேஷனல் மேட்ச் தோலிஸ். IPL-லயே இருக்கீங்க. ஜோக்கர் ஸ்குவாடுங்கும் போது சவுத் ஆப்பிரிக்கா இன்னொரு ஜோக்கர் ஸ்குவாட் வந்துருச்சு. அவங்களோட எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பேட்டர் மார்க்ரம் ஹென்ட்ரிக்ஸ், மில்லரு ஓகே நல்லா இருக்கு. ஆல்ரவுண்டர் மார்க்கோ ஜான்சன், ஸ்டப்ஸ் ஓகே நல்லா தான் இருக்கு. பவுலர்ஸ் பாட்மேனு, கோட்டிஸ், ஃபுட்ரன், மகாராஜா, நார்கியா, ரபாடா, சாம்சி. ஆஹா, இந்தியன் பவுலிங்கோட மோசமா இருக்கே. டிக்காக்கு, கால்சனு ஓகே. பேட்டிங் வச்சுதான் இவங்களும் ஓட்ட போறாங்க. சவுத் ஆப்பிரிக்காவுக்கு ஒரு சோக்கிங் பார்சல். இங்கிலாந்து இத வின்னர் ஸ்குவாட் வந்துருச்சுல. பேட்டர் பாருங்க, ப்ரூக், டக்கெட், அடேங்கப்பா. ஆல்ரவுண்டர் வில் ஜாக்ஸ், மொயின் அலி, சாம் கரன், லிவிங்ஸ்டன். பவர் பேக் ஆல்ரவுண்டரா இருக்காங்க. பவுலர்ஸ் டாப்லி, வுட், ஜோர்டன், ஆட்லி, ஆர்ச்சர் ரிட்டர்ன்ஸ், போர்டு, ஆதில் ரஷீத், விக்கெட் கீப்பர், பட்லர், பேர்ஸ்டோ, சால்ட். விக்கெட் கீப்பர் என்னங்க பயங்கரமா இருக்காங்க. 3 விக்கெட் கீப்பர் ஆட வைப்பாங்க போல இருக்கே. இன்னும் ஆஸ்திரேலியன் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணல. எப்படியும் ஆஸ்திரேலியாவும் இங்கிலாந்து தான் வேர்ல்டு கப் ஃபைனல் ஆட போகுது. இதுக்கு எதுக்கு மத்த ஸ்குவாட்லாம் அனௌன்ஸ் பண்றாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் பாருங்க. ரோஹித் சர்மா 4, ஸ்கை 10, ஹர்திக் பாண்டியா டக்கு, KL ராகுல். என்ன மச்சான் ஆசி மாதிரி நீங்களும் வேர்ல்டு கப்புக்கு ஆக்டிங் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்களா? ஓ இதெல்லாம் ஆக்டிங்கா? சொல்லவே இல்ல. எப்படி முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க. ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கே சோக்கு. அப்ப வேர்ல்டு கப் பண்ணா எப்படி சோக் ஆவாங்க அப்படிங்கிறாங்க. சாம்சன் ஸ்டேட்டஸ் ஸ்வெட் ஸ்டிச்சுடு ஷர்ட் இந்தியா அப்படின்னு போடுறாரு. ஆமா, செலக்ட் ஆகிறதுக்குள்ள எவ்வளவு கஷ்டப்பட்டாரு, எவ்வளவு வருஷம் அவருக்கு தான் தெரியும். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா நேம்ட் as கேப்டன் வைஸ் கேப்டன் ஃபார் T20 ஃபேன்ஸ். நீங்க 2 பேரும் சீக்கிரமா காம்ப்ரமைஸ் ஆகி ஒன்னா சேர்ந்து விளையாடி வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்துருங்க. இப்போ மட்டும் காம்ப்ரமைஸ் வந்துருவீங்களே. சரி பரவாயில்ல, இந்தியன் வந்துட்டு எல்லாம் சேர்ந்துடணும். வேர்ல்டு கப் வாங்கி கொடுத்தா ஹாப்பி தான் எல்லாரும். KL ராகுல் நாட் செலக்டட் ஃபார் வேர்ல்டு கப். ஃப்ரஸ்ட்ரேட்டட் KL எம்ஐ பொழக்க போறான் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா ஸ்டில் broken மாதிரி ஒன்னு அடிக்க முடியல. அன்லக்கி 11 போடுறாங்க. யாரு? கைக்வாடு, அபிஷேக் சர்மா அவரு கொஞ்சம் ஏர்லி தான். கில்லு, திலக் வர்மா, KL, ரிங்கோ, DK இல்ல, பிஸ்னாய், சந்தீப் சர்மா, முகேஷ், நட்ராஜன். என்னடா இது பவுலிங் யூனிட் வேற லெவல்ல இருக்கு. இந்த 11 கூட ஸ்ட்ராங்கா தான் இருக்கு கைஸ். மோஸ்ட் டிசர்விங் பிளேயர்ஸ்ன்ட்டு DK வேணும், KL வேணும், நட்டு வேணும், சந்தீப் வேணும், கைக்வாடு வேணுங்கிறாங்க. இவங்களை எல்லாம் எப்படியாச்சும் ஆட் பண்ணா இன்னும் கொஞ்சம் ஸ்குவாட் ஸ்ட்ராங் ஆகும். தேவையில்லாம அவங்களே வீக் பண்ணிட்டாங்க. டே ஆஃப் T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட். கேப்டன் 4 ரன், வைஸ் கேப்டன் டக் அவுட். நல்லா இருக்குடா அவங்க கேப்டன்சி அப்படின்னு சொல்லிட்டு இப்ப திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ரோஹித் சர்மா பர்த்டேன்னு வந்துட்டா வைங்களேன் 5 பால் தான் ஆடுவாரு. 2014ல 5 பாலுக்கு 1, அப்புறம் 2, 3,
4. அடுத்த வருஷம் 5 பாலுக்கு 5 ரன் அடிப்பாராட்டு இருக்கு. சிறப்பு. ரோஹித் சர்மா, ஸ்கை, ஹார்திக், டக்கு, ஃபேன்ஸ் வேர்ல்ட் கப் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணதுக்கே இப்படி விளையாடுறானுங்களே, எரியுது, வயிறெல்லாம் எரியுது அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஹார்ட் பிரேக்கில் நிலைய நீங்கள் தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எதுக்கும் ரெடியாவே இருங்க காய்ஸ். நியூசிலாந்து ஸ்குவாடு பார்ப்போம். எப்படி நியூசிலாந்து நம்மள செமிஃபைனல்ல வெளியே அனுப்ப போகுது. பேட்டரி யாராரு? கேன் வில்லியம்சன் கேப்டன், ஓகே. ஃபின் ஆலன், சாப்மேன், ஆல்ரவுண்டர் பிரேஸ்வெல், மிச்சல் இங்க இருக்காரு, நீசம், ரவீந்திரா, சாட்னர் இருக்காரு, விக்கெட் கீப்பர் கான்வே, பிலிப்ஸ். அதுக்குள்ள கான்வே வந்துருவாரா? ஓகே. பவுலர்ஸ் ஃபெர்குசன், ஹென்ரி, போல்ட், சவுதி, டிம் சவுதி, டிம் சவுதி, ஓகே. இவங்களும் ஒரு மாதிரி டீசென்டா இருக்காங்க. போல்ட் போட்டாவே ரோஹித் சர்மா அவுட் ஆயிருவாரு, அதனால பயமா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு டிகே வேர்ல்டு கப் கூட்டிட்டு போகாதீங்கடா, இதெல்லாம் வச்சுக்கிட்டு ராகுல் சாம்சனை கூட்டிட்டு போகாதீங்கடா. அப்ப யாரதாண்டா கூட்டிட்டு போறது? யாருமே போகாதீங்கடா. ஆமா, எப்படி சோக்காதீங்க, சோக்காகருக்கு போகாமே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாம் வந்து மனசு விட்டாங்க. வழக்கம் போல ஐபிஎல் பார்த்து நிறுத்த வேண்டியதான் தல தரிசனத்தோட அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர்ஸ் முடிவு பண்ணிட்டாங்க. பின்னு யூனிட் சமயம் இருக்கு, பேஸ் யூனிட் காமெடி ஆகி போச்சு. ரிங்கு பாருங்க, T20 89 ஆவரேஜ், 176 ஸ்ட்ரைக் ரேட். ஆனா ஒன்னும் கிடைக்கல சான்ஸ். சாரி ரிங்கோவி, ஃபெயில்டியோ. பிசிசிஐ வேலையை காட்டிருச்சு. ஃபர்ஸ்ட் எவர் வேர்ல்டு கப் கால் ஃபார் சஞ்சு சாம்சன். ஃபர்ஸ்ட் கால் அப் ஆஃப்டர் 18 months. ரிஷப் பண்ட்டுக்கு யார் ஸ்டார்டிங் லெவல்ல விளையாடுவா? வேற யாரு? ரிஷப் பண்ட் தான். அப்புறம் தான் சஞ்சு சேட்டாக்கு சான்ஸ் கிடைக்கும். சஞ்சு சாம்சன் பிளேயிங் T20 வேர்ல்டு கப் இன் US அண்ட் வெஸ்ட் இண்டீஸ். உண்மையிலே வர சொன்னாங்களா? ஏன் சார் இப்படி கேக்குறீங்க? சத்தியமா வர சொல்லிட்டாங்க. ஆமா, சான்ஸ் கொடுத்தாந்தா சார் சச்சினே அந்த மாதிரி. இந்த சான்ஸை யூஸ் பண்ணிருங்க சேட்டா. ரிங்குவோட இன்னிங்ஸ் பாருங்க, 38, 37, 22, 31, 46, 68, 69. இதை விட வேற என்னடா வேணும் அப்படிங்கிறாரு. இப்படி ஏமாத்திட்டீங்களே பிசிசிஐ. விராட் கோலியோட ஆவரேஜ் பாருங்க, 2012 185, 46, 300, 273, 296, 98 ஆவரேஜ். போர்ட் ஆஃப் வேர்ல்டு கப் ஈவென்ட் பேக் அப்படிங்கிறாங்க. வேர்ல்டு கப்னு வந்தா சின்ராஸை கையிலேயே பிடிக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு ரெக்கார்ட் பண்ண போறாரு கோலி. என்னடா பவுலிங் யூனிட் இது? ஆர்சிபி பவுலிங் யூனிட் மாதிரி இதெல்லாம் வியாபாரம் ஆகாதுங்கிறாங்க. தெரிஞ்ச விஷயம் தானே. ஸ்குவாடு பும்ரா, ஹர்திக், சிராஜ், ஆவேஸ், ஹர்ஷதீப். பிக்சர் ஆஃப் பும்ரா வித் கோபேசஸ் இன் வேர்ல்டு கப் ஸ்குவாடு கன்சிடரிங் 12 run per over. அண்டோயிங் இஸ் டைட் ஸ்பெல். ஆமா, என்னடா நான் மட்டும் பவுலிங் எக்கனாமியா போறேன், சுத்தி 12-13 ரன் கொடுக்குறீங்க. சியர்ஸ். மும்பை இந்தியன்ஸ் மாதிரி தானா இதுவும் அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்ண போறாரு. ஷமி எங்கடா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஷமிக்கு வேற இன்ஜுரி. பும்ரா ஃபேன்ஸ், நீ என்ன பண்ணுவியோ தெரியாது, நம்ம பவுலிங் யூனிட்டை நீ தான் காப்பாத்துறோம். என்னடா விளையாடுறீங்களா? எங்க போனாலும் என்னையே காப்பாற்ற சொல்றீங்க. இதுக்கு பேசாம நானும் கேப்டனா இவர் நல்ல பவுலர்ஸ்ல எடுப்பா அப்படின்றவாரு. டெஸ்பைட் குட் ஐபிஎல் ஃபார்ம், டிகே இஸ் நாட் கன்சிடர் ஃபார் T20 வேர்ல்டு கப். சரி, டிகே கொஞ்சம் வயசாயிருச்சு, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணல. அதே மாதிரி ரோஹித் சர்மாவையும் பண்ணிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹேட்டர் சொல்றாங்க. இங்கிலாந்து பிளேயர் அன்அவைலபிள் ஃபார் ஐபிஎல் பிளே ஆஃப். வில் ஜாக்ஸ் வில் நாட் பிளே ஐபிஎல் ஃபைனல்ஸ். படுவாவீங்களா? ஆமா, இப்பதான் ஃபார்முக்கு வந்தாரு, அதுக்குள்ள பிளே ஆஃப் விளையாட விடாம இங்கிலாந்து பிளேயர்ஸ் கூப்பிடுறாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் ஃபீல் பண்ணிருக்காங்களாமா. அட பாவீங்களா, உங்களுக்கு தான் பிளே ஆஃபே கிடையாதாடா, அப்புறம் என்ன ஃபீலிங் அப்படிங்கிறாங்க. இங்கிலாந்து ஸ்குவாட்ல ஆர்ச்சர் பேக், வீரா சூரா தீரா வாடான்னு சொல்லிட்டு எத்தனை பேத்துக்கு பவுன்சர் போட்டு இறக்க போறாருன்னு தெரியல. டு பி சாம்பியன் யூ ஹேவ் டு லுக் லைக் a சாம்பியன். பாரு, ஆஸ்திரேலியா ஜெர்சி அப்படியே காவி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. சவுத் ஆப்பிரிக்கா ஜெர்சி மாறினாலும் என்றும் சவுத் ஆப்பிரிக்கா சோக்கரே, அதை மறந்துடாதீங்க. பேசர் மெக்ரா வந்து T20 வேர்ல்டு கப்ல எடுக்க மாட்டாங்களாமா. தட்ஸ் வை ஆஸ்திரேலியா ஆல்வேஸ் a சாம்பியன் சைடு. they will not prefer IPL performance for வேர்ல்டு கப் செலக்ஷன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இவர் இல்லாமே ஆஸ்திரேலியா ஸ்குவாடு ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, அதனால எடுக்கலையாட்டு இருக்கு. வாங்கின கப்ல வரிசையா அடுக்கி வச்சிருக்காங்கன்னு நினைச்சு பயந்துட்டேன். ஆஹா, கப்பு மாதிரி இருக்கு. கப்பை தவிர கப்பு ஷேப்ல என்ன இருந்தாலும் வாங்கி வச்சிடறாங்க இந்த ஆர்சிபி. நியூசிலாந்து 2023 வேர்ல்டு கப்ப அவங்க ஃபேமிலி மெம்பர் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. இந்த டைம் T20 ஸ்குவாட 2 சின்ன பசங்களை விட்டு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. டிஃபரெண்டா யோசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இவங்க தான் ஸ்போர்ட்ஸா நினைக்கிறாங்க. நம்பாளுங்க வெறித்தனமா சீரியஸா எடுத்துக்கிறானுங்க. ஒரே ஆறுதலான விஷயம் என்னன்னா, மே 25 வரைக்கும் சேஞ்சஸ் பண்ணிக்கலாமா ஸ்குவாட்ல. சோ ஸ்டில் ரிங்கு சிங், KL ராகுலுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. பாப்போம் என்னத்த வாய்ப்போ. சரி, ஓகே கைஸ், இந்த ஸ்குவாட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த ஸ்குவாட வச்சு இந்தியா ஈஸியா ஜெயிச்சிருமா இல்ல கஷ்டமா? இந்தியா பினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் பண்ணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நான் வேற ஒரு சிறப்பான தரமான வீடியோவோட உங்களை பாக்குறேன். கவின் அருமி.